திருத்தணி மலை மீதுள்ள கோயில் கடைகளுக்கு பல மடங்கு ஏலத்தொகை உயர்த்தப்பட்டதை கண்டித்து வியாபாரிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற 6 படை வீடுகளில் 5ஆம் படையாக விளங்கி வருகிறது. மலையில் உள்ள இந்த கோயில் அருகே 20க்கும் மேற்பட்ட கடைகள் இயங்கி வருகிறது. இதில் வள்ளி மண்டபத்திற்கு எதிரில் மலர்கடை மற்றும் நெய் தீப கடை கடந்த ஆண்டு 2,68,000 ரூபாய் கொடுத்து வியாபாரிகள் ஏலம் எடுத்தனர். அதேபோல் இந்த 2 கடைகளும் இந்த ஆண்டு மே மாதம் ஏலத்திற்கு வந்தபோது கடந்த ஆண்டு ஏலத்தொகையை விட 10% கூடுதலாக செலுத்தி ஏலம் எடுக்க வியாபாரிகள் தயாராக இருந்தனர். அதற்காக 1 லட்சம் ரூபாய்க்கான வங்கி காசோலை கோயில் நிர்வாகத்தின் பெயரில் வியாபாரிகள் எடுத்திருந்தனர். ஆனால் திருக்கோயில் அதிகாரி மற்றும் அறங்காவலர் குழுவினர் எந்த ஒரு அரசாணையும் இல்லாமல் தன்னிச்சையாக ஏலத்தொகையை பல மடங்கு உயர்த்தி ஒரு கடைக்கு 25 லட்சம் ரூபாய் என ஏலத்தொகையை நிர்ணயம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த வியாபாரிகள் இதுகுறித்து கோயில் நிர்வாக அதிகாரி மற்றும் அறங்காவலர் குழு உறுப்பினர்களிடம் கேட்டபோது அலட்சியமாக பதிலளித்ததாக தெரிகிறது. அதன்படி கடைகளை பெரிய நபர்களுக்கு ஏலம் கொடுப்பதற்காக சிறிய வியாபாரிகளை கோயில் நிர்வாகம் மற்றும் அறங்காவலர் குழு தங்களை வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டி திருக்கோயில் அலுவலக பகுதியில் வியாபாரிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலறிந்து வந்த காவல்துறையினர் ஏலத்தொகையை குறைக்க கோரி கோயில் நிர்வாகத்திடம் மனு அளிக்குமாறு வியாபாரிகளுக்கு அறிவுறுத்தினர். அதன்படி கோயில் நிர்வாகத்திடம் மனு அளித்துவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் கோயில் வளாகத்தில் பரபரப்பு நிலவியது.